வணக்கம். இது ராஜேஷ் ஜே.ஆர்.ஆர் என்ற இணையத்தின் விசேட செய்திகள். இன்று 22 செப்டம்பர் 2025 இரவு 9:30 மணியளவில் அமெரிக்கா நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை மேடையில் பிரான்சிய அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளார். அதே முடிவை ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, கட்டார், சவுதி என 10க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளனர். விரிவான செய்திகளுக்கு செல்வோம். அதற்கு முதலாக எனது யூடியூப் தளமான ராஜேஷ் ஜே.ஆர்.ஆர் என்ற யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள். அப்போதுதான் நானும் காணொளிகள் உங்களை வந்தடையும். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இன்று 22 செப்டம்பர் 2025 இரவு 9:30 மணியளவில் அமெரிக்கா நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை மேடையில் பிரான்சிய அதிபர் இம்மானுவேல் மக்ரோன் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளார். அதே முடிவை ஐக்கிய ராச்சியம், பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா, ஆஸ்திரேலியா, கட்டார், சவுதி என 10க்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்துள்ளனர். இதற்கு ஆதரவாக பிரான்ஸ் நாட்டிலுள்ள 34,875 நகர சபைகளில் 52 நகர சபைகள் பாலஸ்தீன தனிநாடை வரவேற்று பாலஸ்தீனத்தின் கொடிகளை பறக்கவிட்டு அதற்கான ஆதரவுகளையும் இதனூடாக தெரிவித்து வருகின்றனர். இம்மானுவேல் மக்ரோன் தொடர்ந்து உரையாற்றுகையில், இங்கே பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்காக அனைத்து நாடுகளும் ஐக்கிய நாடு சபை பொது சபை கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எனினும் ஹமாஸ் சிறையில் அடைத்து வைத்துள்ள 48 பணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும், போரையும் படுகொலைகளையும் நிறுத்த வேண்டும், மக்கள் தப்பிச் செல்வதையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கான நேரம் தற்போது வந்துவிட்டது. அவசரமான நேரம் வந்துவிட்டது. சமாதானத்துக்கான நேரம் வந்துவிட்டது. எனவே இதை பிடித்து நிறுத்தும் தருணத்தில் தாங்கள் நிற்பதாகவும், காசாவில் போரை தொடர்வதற்கான எந்த காரணங்களும் தற்போது இல்லை, இதை உடனடியாக நிறுத்தியே ஆக வேண்டும், அதற்கான இறுதி கட்டத்தில் தாங்கள் நிற்பதாகவும், போரை நிறுத்துவதற்கான அவசியத்தில் நாங்கள் நிற்கின்றோம். எனவே இஸ்ரேல் போரை தொடர்வதற்கான எந்த நியாயங்களும் எந்த தேவைகளும் இஸ்ரேலுக்கு இல்லை என்பதையும், சமாதானம் என்ற இடத்தில் தற்போது அனைவரும் வந்துவிட்டதாகவும், போரை விட சமாதானம் மிகவும் கடினமானது, அதற்கு அதிகமான பொறுமைகளும் தேவைப்படுகின்றன, அந்த நேரம் தற்போது வந்துவிட்டது. போரை நிறுத்தி மக்களுக்கான நிம்மதியான சுதந்திரமான ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்றும், இந்த போரை நிறுத்தி ஒரு உடன்பாட்டுக்கு வரும்போது பாலஸ்தீனத்தில் பிரான்சின் தூதரகத்தை தாங்கள் அங்கு நிறுவப் போவதாகவும், அதற்கான முடிவுகளை விரைவில் எடுக்கப் போவதாகவும் பிரான்சிய அதிபர் இன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொது மேடையில் வைத்து இந்த உரையை ஆற்றியிருக்கின்றார். ஆகவே பாலஸ்தீனத்துக்கு ஒரு விடிவு கிடைத்திருக்கின்றது. அந்த மக்களின் துயரங்கள், துன்பங்கள் அனைத்துக்கும் ஒரு முடிவு தற்போது கிட்டியிருக்கின்றது. அவர்கள் இவ்வளவு காலமாக இந்த உரிமைக்காக நீண்ட காலம் போராடியிருக்கிறார்கள், பல தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்த இந்த அங்கீகாரம் என்பது அந்த நாட்டு மக்களின் உணர்ச்சி பொங்கும் தருணமாக இது அமைகின்றது. நன்றி, வணக்கம்.